அண்ணலட்சுமி மாமா வசூல் கிளம்பிட்டேன். கொஞ்சாதி இப்படியே சிரிச்சுக்கிட்டு இருந்தா எப்படிடா அண்ணன்? மாமனுக்கு வெளியே போறதுக்கு வருமா எண்ணம்? அடடா டீயா ரேஞ்சுக்கு பேசுறமே. நான் ஸ்டாப்பா சிரிக்காதம்மா, சீக்கிரம் மாமலை வை. அப்படிதான். பாத்து மாமா, லைட் வேற எரியலன்னு சொன்னீங்க, வெளிச்சத்திலே வந்துருங்க. அந்தி சாயறதுக்குள்ள மாமா அங்க வந்து சாஞ்சிடுறேன். போறதுக்கு மனசே வரமாட்டேங்கி, போகாட்டா வாடகை வராது. போயிட்டு வரட்டா நினைச்சுமே. பாத்துமா, காத்துக்காக ஜன்னலை திறக்காத. காத்து வாக்கில் நெட்ல படத்தை விட்டுருவாங்க. வெயில் மண்டே பழக்குது, இவர் வெண்ணி போட்டு தான் குளிப்பாரோ. இன்னைக்கு வாடகை வாங்காமல் போகக்கூடாது. இல்லை மணி, வாடகைங்க இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுங்க அஞ்சு வீட்டுக்காரரை, நான் எப்படியாவது கொடுத்துட்றேன். 2 நாள் தான் டைம். அதுக்கப்புறம் வாடகை நான் எப்படி வாங்கணும்னு தெரியுமில்ல? 5 வீட்டுக்காரர் முதலாளி. அப்புறம் மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, மண்டை சூடாயிடுது அப்படிலாம் சொல்லக்கூடாது என்கிட்ட. 5 வீட்டுக்காரர் இவன் வேறப்பா. இந்தால பா, ஒழுங்கு மரியாதை வாடகை கொடுக்குற வழி. கலெக்டரா ஓட்ட வச்சுக்கிறான். கொண்டாடி எப்படியாவது 2 நாள்ல கொடுத்துறேன் வீட்டுக்காரர். நீலாம் வெயிலே சுடுதண்ணி போட்ட பையன் தானே. இப்ப வீட்டுக்குள்ளே ஸ்ட்ரைட்டா வெயில் அடிக்க, அதுல சுடுதண்ணி வச்சு குளி. கொஞ்சம் டைம் கொடுங்க வீட்டுக்காரர். நீ அந்த பக்கத்து வீட்டுல போய் வாடகை கேளு. அங்கேயும் வாடகை தரலன்னா ஒரு லைன் ஓட்டப்புறம் கட்டி வீட்டுக்கு ஓட்டு வேணும்னா தேர்தல் கமிஷன் கேட்டா, ஓடு வேணும்னா என் வீட்டுக்கு வந்து வாடகை கொடுக்க வழியை பாரு. ஓகே, கொஞ்சம் டைம் கொடுங்க வீட்டுக்காரர். டைம் எல்லாம் கொடுத்து கிழிஞ்சது போதும். ஜிஎஸ்டி வரி இன்று முதல் நம்மளுக்கு வந்தது. இது ஒண்ணுதான் இப்ப குறை. சேச்சி டீக்கு எவ்வளவு வரி போட போகுதோ. துபாய் மாப்பிள என்னப்பா? வா மாப்பிள, டீ சாப்பிட்டு போலாம். துபாயில இருந்து வந்தானே கண்டுக்க மாட்டானா? அதானே. சேச்சி ஒரு டீ போடுங்க, ஸ்ட்ராங்கா. விராட்டு எனக்கு மட்டும். ஆமா, என்ன டிவியை பாக்கெட்ல வச்சிருக்க? டிவியா இல்லை ஃபோனா? ஒப்போ ஃபோனு. ஒப்போ ஃபோன் தான். சொல்லுறத பத்தி 27,000 ரூபா வாங்கி 1 வாரம் தான் ஆச்சு. ரித்திக் ரோஷனே இதான் வச்சிருக்காருன்னா பாத்துக்கேன். ஓ, அப்ப அவருக்கு சூப்பர் சூப்பர். அதான் சரி, ஃபோன் போட்ட வீட்டுக்கு போமா? அதெல்லாம் சூப்பரா போவோம். கொண்டு அப்படி. ஏன்டா என் போனை போட்டு உடைச்சா? ஏன் மாப்பிள, உனக்கு தான் தெரியும்ல, ரிங் டோன் கேட்டாலே பாண்டி காலேஜ்னு, அதான் போட்டு உடைச்சிட்டான். அதுக்கு போய் ஏன் மாப்பிள டென்ஷன் ஆகுற? ஏன்டா சிவனேன்னு போனவனை கூப்பிட்டு போனை உடைச்சது இல்லாம நக்கலடா பண்றீங்க? விடு மாப்பிள, நாங்களே சரி பண்ணி தந்துடுறோம். போதுண்டா சாமி, நீங்க கூப்பிட்ட உடனே நான் வந்ததுக்கு எனக்கு இது தேவைதான். எனக்கு செருப்பால் அடிக்கணும். டேய் பாண்டி, என் புது போனை உடைச்சிட்டலடா. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ கண்ணி பாட்டிதான். அப்ப இதுவும் போச்சா? போடா ஜோசியருக்கு போதுடா. ஏமாண்டி, இதோட எத்தனாவது போனு? 10, 20, 30, 40 நினைக்கிறேன். 40ஆ? முடிஞ்சு. பாண்டி, உன் பங்காளி வந்துட்டார்ல? நான் 5 வீட்டுக்கார ஓட்டோட வந்துட்டேன். 2 மாசம் ஆகி வாடகை கொடுக்க டிமிக்கு கொடுத்தான்ல, அதான் ஓட்டை கட்டிட்டு வந்தேன். இனிமே வாடகை வீடு தேடி வரும்ல. 5 வீட்டுக்காரன்னு சும்மாவா? 5 வீட்டுக்காரரே, டீ சொல்றது. கண்டிப்பா. சேச்சி 4 டீ. 3 பேர் தானே இருக்கோம், எதுக்கு 4? 4வது டீ சேச்சிக்கு. கண்ணி பாண்டி. அட எல்லா ஆங்கிள்லையும் பார்த்தாலும் நம்ம அண்ணன் மாதிரியே இருக்காளே. யோ, நீ எந்த ஆங்கிள் பார்த்தாலும் அசிங்கமா தான் இருக்க. மூட்ரியா? டீ கேன்சல். சேச்சி 2 டீ. 2ஆ? 1 எனக்கு, 1 சேச்சிக்கு. சீச்சி, அப்படிலாம் பண்ணக்கூடாது. பொறுக்கிக்கோ. என்ன பணம் பறந்து வந்து விழுது? என்ன நம்ம நிலைமை இப்படி ஆயிப்போச்சு? 3 நாள் உடம்புக்கு சரியில்லைன்னா வீட்டில் சந்தோஷமே இல்லாம போயிருதே. சாயந்தரம் வந்து சந்தோஷத்துக்கு கடுமையாக உழைக்கணும் போல் இருக்க. சரி, எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 20, 30, 40, 50. ஆஹா, பெட்ரோலுக்கு ஓகே.
அந்த பிச்சைக்கார போய் வேற வந்து நிப்பானே. அன்னலட்சுமி ஒரு 10. கிளம்பலையா? ஐயோ 10 கேட்டா 10 போடுற சூழ்நிலை தான் வரும். சீக்கிரம் இடத்த காலி பண்ணு. இது வேற. டீச்சரம்மா, டீச்சரம்மோ வாங்கோ. என்ன அஞ்சு வீட்டுக்காரரே, என்ன விஷயம்? என்ன விஷயமா? ம், அம்மா மாசம் மாசம் ஒழுங்கா வாடகை கொடுக்கறது நீங்க ஒரு ஆளு தான். அதான் வாடகை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். என்னங்க அஞ்சு வீட்டுக்காரரே புதுசா இருக்குது? ஆ, எப்போ 10 தானே வாடகை வாங்க வருவீங்க? ஆமா. இப்ப 15 நாளைக்கு முன்னாடியே வந்திருக்கிறீங்க. 15 நாளைக்கு முன்னாடி வந்துட்டேனா? இருங்க ஒரு நிமிஷம். ஐயோ இடம் மாதிரி வந்து உங்களுக்கு கரெக்டா நீங்க வாடகை கொடுத்துறீங்களா? அதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சாரிம்மா. பிச்சைக்கார போலங்க. க்ளோஸ் அப்ல பாக்க மூஞ்சல இது. ஆளப்பாரு எப்போ பார்த்தாலும் பாக்கெட்லயே முறைச்சு பாக்குறோம். இவனை வாழ்நாள்ல சந்திச்சது தப்பு. போய் என்ன இது 10 ரூபாயா? ஏய் உன் கோட்டை எவ்வளவு தரல? 3 நாளா நீங்க இந்த பக்கம் வரல. ஆ. ஏற்கனவே ஒரு நாள் பாக்கி. ஆ, ஆக மொத்தம் 5 நாள் 50 ரூபா கொடுங்க. அடி பிச்சைக்கார மேல குடுத்து வச்ச மாதிரி கேட்க கொண்டு ஆமா. இல்ல உடம்புக்கு முடியலடா 3 நாளா. அதான் வரல இந்த பக்கம். நீங்க வராது உங்க தப்பு முதலாளி. ஆ. அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஓஹோ. முதலாளி தொழில எப்போ ஒரு பஞ்சுவாலிட்டி வேணும். முதல்ல நீங்க அதை கத்துக்கோங்க. ஏய் பிச்சைக்கார பிச்சை எடுக்கிறதா பஞ்சுவாலிட்டி எடுக்கு? வர வர ரொம்ப ஓவரா போறீங்கடா. என்ன முதலாளி அப்படி சொல்லிட்டீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கையில 2000 ரூபாய் வச்சுக்கிட்டு ஆ. ஜனங்க சில்லறைக்காக லோன்னு அழுதாங்கல்ல, அவங்க பாதி பேருக்கு நாங்க தான் சில்லறை கொடுத்தோம். இந்திய பொருளாதாரத்தை டச் பண்ணிட்டானையா? கொடுங்க முதலாளி, கணக்கு பார்த்துக்கிட்டு. தேங்க்யூ முதலாளி. டேங்க் வச்சு டேங்க ஃபுல் பண்ண முடியாதா? டேய் ஐயோ தள்ள விட்டுட்டானே. என்ன அஞ்சு வீட்டுக்காரர் ஆ? வண்டியில பெட்ரோல் இல்லையா? நேத்து வீட்ல விசேஷம்ல போல, இவன் வரைக்கும் தெரியுமா? அதனாலதான் இன்னைக்கு 5 வீட்டுக்காரர் வண்டியில பெட்ரோல் இல்ல. அப்ப பிச்சைக்காரனுக்கு கொண்டாடம் தான். ஐயோ சேச்சி முன்னால போனா மானம் போயிருமே. பேசாம ஒளிஞ்சு போயிட வேண்டிதான். அப்பாடா யாரும் பார்க்கல. 5 வீட்டுக்காரர் முதலாளி. முதலாளி ஏன் ஒளிஞ்சு போறீங்க? கூச்சப்படாம வாங்க முதலாளி. டீ சாப்பிட காசு இல்லையா? இல்லன்னா பரவாயில்ல, நான் வாங்கி தரேன். காசு இல்லைன்னு நான் எப்படா சொன்னேன்? டீ வேண்டாம் எனக்கு, போ. அப்புறம் உங்க இஷ்டம். இதெல்லாம் பிச்சைக்காரவனை நாளைக்கு வந்து வச்சு. அண்ணலட்சுமி வந்துட்டேன் மாமா. மாமா மாமா வந்துட்டேன், கிளம்பணும்ல. மாமா கிளம்பட்டுமா? அப்படிதான். போயிட்டு வரட்டுமா? மாமா ஒரு நிமிஷம். என்னாச்சு? ஓ ஓட எடுக்கத்தான் ஓடனியா? நேத்து ஓடி எடுத்துட்டு போக மறந்துட்டீங்க மாமா. ஆமா 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 பார்த்து பத்திரமாயுமா. சரிங்க மாமா. ஆமா ஓட்டை கழட்டிட்டு வந்து 2 வாரம் ஆச்சே. ஓடுவாங்கையும் ஆள் வரல, வாடகையும் வரலையே. அதானே. நான் போய் நேர்ல பார்த்துட்டு வந்துடுறேன். பாத்து மாமா, பாத்து பக்குவமா ஹேண்டில் பண்ணுங்க. ஏமா ஓடு உடஞ்சிருமா? இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஐயோ இது தெரியாம நான் ஓவர உடஞ்சிட்டேன். பார்த்து டீல் பண்றேமா. சரிங்க மாமா. காத்துக்காக ஜன்னலை மட்டும் திறக்காதம்மா. காத்து வாக்குல நெட்ல விட்டுருவாங்க. ஏ பெக்கர் டேய் நீங்க என்ன ஓட்ட பண்ணி வச்சுட்டு இருக்காங்க? டா இல்ல முதலாளி, வேணாம் முதலாளி. டேய், வேணாம் புர்ரா. முதலாளி. இல்ல முதலாளி. ஏன் காசு வாங்காம ஓடுறான்? 10 ரூபா மிச்சம். வாடகை கொடுக்காம புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கு. வாடகை கொடுக்காமல் ஓனரை ஏமாற்றுவது எப்படிங்கிற புக்காக இருக்குமோ? டேய் வாடகை கொடுக்கலன்னு ஓட்டை கழட்டிட்டு போய் 1 வாரம் ஆச்சு. உன்னையும் காணும் வாடகையும் காணும். இங்கே வந்து பார்த்தா கால் மேலே கால் போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்க. வாடகைங்கடா? வாடகை கொடுக்கறது இருக்கட்டும், நீங்க முதல்ல 500 ரூபா கொடுங்க. நான் உனக்கு எதுக்கிட்ட 500 ரூபா தரணும்? அங்க பாருங்க, சொல்ல கேட்காம ஓட்டை கழட்டிட்டு போயிட்டீங்க. தகரம் வாங்கி லெவல் பண்ணி மாட்டேன், செலவு கணக்கு 500 ரூபா. அதை முதல்ல திரும்ப கொடுங்க. ஏண்டா வாடகை கேட்டால் நக்கலடா பண்ணுறீங்க? உங்களெல்லாம் என்ன பண்ணணும் தெரியுமாடா? ஓட எடுத்து நடுமண்டில இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமத்தினால அரமட்டையை தப்பிச்சா. ஏய் காலாட்டாதடா. ஏய் ஓடறதுனால காலாட்டாதடா. அவன் ஆட்டுறது நிறுத்த மாட்டாயா? நிறுத்த மாட்டான். ஐயோ நான் இதையும் சேர்த்து வச்சு ஆட்டு. என்னக்கா இன்னைக்கு எங்க வேலை? பஞ்சாயத்து போர்டு ஓரமா புல்லு செதுக்க போறோம். மாப்பிள 100 நாள் வேலைன்னு போக வேண்டியது, அங்க போய் மரத்தடியில தூங்க வேண்டியது. நம்மள மாதிரி
7 கழுத வயசாகியும் சம்பாதிக்க துப்பு இல்லாம இருக்கிறதுக்கு இது எவ்வளவோ மேலு. மாப்பிள்ள டூர் வர பொம்பளை நம்மள காரி துப்பிட்டு போறா மாப்பிள்ள. நீ ஒன்றும் கவலைப்படாத, இதுக்கு ஒரு பஞ்சாயத்தை போடுறோம். ஆமா மாப்பிள்ள. என்ன தம்பிகளா டீ சாப்பிடுறீங்களா? 5 வீட்டுக்காரன் நீங்க வராம இப்படி. சரி பசங்க என்ன கேட்காங்களோ எல்லாத்தையும் கூட டப்பு நான் தான். சப்ளை ஸ்டார்ட் பண்ணிட்டாளா? ஐயோ ஐயோ எங்க இருந்து பார்த்தாலும் ஒரு டைப். அப்போ மல்லிகைக்கு வர தூக்குது. ஐயோ 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 அப்படியே வேஸ்ட் பண்ணாத. ஐயோ இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்து எடுக்கலாம் உங்களுக்கு. கொடுத்துட்டியாம்மா? கொடுத்தாச்சு. உன் கணக்கு எவ்வளவோ அதை எடுத்துக்கிட்டு மீதி சில்லறைய கொடுமா. ஹலோ, 110 ரூபாய் நீங்க தான் தரணும். எதுக்கு? உங்க ஆளுங்க எல்லாத்தையும் காலி பண்ணாங்கல்ல, அதுக்கு. காலி பண்ணாங்களா? பின்ன கடைய பாருங்க, ஒரு பொருள் இல்ல. காலி பண்ண பாட்டில் பாதியா கிடக்கு. வல்லப்பரா குச்சி முட்டாய் வரைக்கும் சப்பிக்கிட்டு இருக்கானையா. என்ன பாக்குறீங்க? எல்லாத்தையும் காலி பண்ணிட்டானுங்களோ. இப்போ என்ன பண்ணன்னு தெரியலையே. சமாளிப்போம். இந்த 10 ரூபாய வர வச்சுக்கிட்டு 100 ரூபாய அக்கௌண்ட்ல வச்சுக்க. சரி. அதையும் சேச்சி 5 வீட்டுக்காரர் அக்கௌண்ட்ல 110 வச்சுக்கோ. இது எனக்கு சேர வேண்டிய 10 ரூபாய். அங்க வாங்க, இங்க வந்து என்ன முதலாளி, 4 பேருக்கு முன்னாடி நீங்க எனக்கு பிச்சை போட்டா தானே அது உங்களுக்கு பெருமை. யாரும் இல்லாத இடத்துல நான் பிச்சை எடுத்தா உங்க அருமை யாருக்கும் தெரியாம போயிடும். முதலாளி உங்க மரியாதை எனக்கு ரொம்ப முக்கியம் முதலாளி. ஆமா ஆமா 5 வீட்டுக்காரனா சும்மாவா? சேச்சி முட்டை போட்டா சாப்பிட்டதுல வயிறு டர் புர்ருன்னுது. 2 கவுளி சோடா மட்டும். பாட்டி டென்ஷன்ல ஆட்டி போட்டது. மாப்பிள்ள எனக்கு ஒரு சோடா. நீ உடச்சுக்கிட்ட. ரொம்ப நன்றி 5 வீட்டுக்காரு. மாப்பிள்ள சொல்லு மாப்பிள்ள. போயிட்டு வர எவ்வளோ நேரம் ஆகும்? போயிட்டு வர எப்படியும் சீக்கிரம் வந்துடலாம்னு நினைக்கிறேன் மாப்பிள்ள. அப்போ ஓகே, எனக்கு 10 மணிக்குள்ள வந்தா போதும். உனக்கு உன் பிரச்சனை. பொருளை கொண்டு விட்டேன். என்ன வெயிட்? என்னது பொருளா? ஏமாண்டி நேர்வழியில் மலை ஏறினாதான் பெட்டியை தூக்கிட்டு வரும்போது ஃபாரஸ்ட்டுக்காரங்க பார்த்தாங்கன்னா மாட்டிப்போன்னு பின்பக்கமாக போகலாம் நான் பிளான் போட்டிருக்கேன். நீ என்னடானா மற்றவங்களுக்கு டவுட் வர மாதிரி இவ்வளோ பெரிய பேக் தூக்கிட்டு வந்திருக்கியே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏய், மலை ஏறதுனால நைட்டு ஜெயின் படம் போட்டு பார்த்தேன். அதில் மலை ஏறும்போது மேப்பு கயிறு இதெல்லாம் எடுத்து போனாங்க. அதனால தான் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். சரி வா போகலாம். இனிமே இது நீ தான் தூக்கணும். எது ஜாக்கிரதை, நீ எடுத்துட்டு வருவ, நான் தூக்கணும். தூக்குவேன் தான் நான் எடுத்து வந்தேன். பாடி இவன் எதுக்கு இந்த பக்கம் வரா? வண்டி வேற ரிப்பாய் போச்சு, நடக்க விட்டாங்களே. 5 வீட்டுக்காரர் வராரா? ஆமா என்னடா பேக்கும் கைமா ஊரை காலி பண்ணி கிளம்பிட்டீங்களா? அவ்வளோ ஆசை உனக்கு? மாப்பிள 5 வீட்டுக்காரர் நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. அவரே நம்ம கூட கூட்டு போயிடுவோம். கரெக்ட். அந்த 10 பெட்டியை தூக்குறதுக்கு ஆள் வேணும். ஒரு பெரிய மனுஷன் கேட்டுட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம குசு குசுன்னு பேசிட்டு இருக்கேன். என்ன பேசுறிய? நாங்க கேள்விப்பட்டது என்னன்னு தெரிஞ்சு உங்க மனசு கஷ்டப்படும். நீ என்ன கேள்விப்பட்ட? நான் ஏன் வருத்தப்படணும்? அதெல்லாம் எங்களாலேயே தாங்கிக்க முடியல. நீங்க எப்படி தாங்கிக்க? என்னடா கேள்விப்பட்ட? அதை சொல்லு. இல்ல சொல்ல மாட்டேன். ஏய் என்னன்னு சொல்லிட்டு அப்புறமா ஃபீல் பண்ணிட்டா. ஊருக்குள்ள உங்களை பத்தி என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? 5 வீட்டுக்காரரு 5 வீடு வச்சிருக்காரு, குடும்பத்தை நல்லா வச்சிருக்காரு, நல்லவரு வல்லவரு அப்படின்னு பேசத்தாடா செய்வாங்க. அதெல்லாம் அப்படி இல்ல 5 வீட்டுக்காரு. உங்களுக்கு கல்யாணமாகி 10 வருஷம் ஆகுது. ஆமா. இன்னும் குழந்தை குட்டி இல்ல. ஆமா. 5 வீட்டுக்காரு ஆம்பளம் தானான்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. ஆம்பளம் தானே ஃபீல் பண்றாங்க. அதையான திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். ஊருக்குள்ள அப்படியே பேசுறானுவ. ஆமா 5 வீட்டுக்காரு. அதான்
உங்களுக்கு ஒரு அவமானம்னா அதெல்லாம் எங்களுக்கு வந்த மாதிரி. அதனால நாங்களாம் சேர்ந்து அண்ணி மேல அவசரப்படாத. ஒரு டயலாக் பேசும்போது குறுக்க வந்தீங்கன்னா அது டபுள் மீனிங் ஆயிடும். அதனால ஃப்ளோல போயிட்டு இருக்கும்போது விட்டுருங்க. சரியா? நீ கண்டினியூ மாப்ள. அண்ணி மேலேயும் உங்க மேலேயும் ஏற்பட்டிருக்கிற கலங்கத்தை போக்கலாம்னு முடிவு பண்ணி ஜோசியர்கிட்ட கேட்டோம். அவர்தான் அந்த காட்டுல புத்திரபாக்கியம் தர மூலிகை செடி இருக்குன்னு சொன்னாரு. அதை சாப்பிட்ட ஒரே மாசத்துல புத்திரபாக்கியம் கிடைக்கும்னு சொன்னாரு. அதான் நாங்களா சேர்ந்து உங்களுக்காக மூலிகை செடி கொண்டு வரலான்னு போறோம். கொடுக்க போறோம். இந்த காலத்துல இப்படி ஒரு ஆட்களானா இதை கேட்கும் போது என் முடியெல்லாம் அந்த பாருங்கடா புல்ல நிக்குதுடா. பாண்டி, எனக்காக மூலிகை எடுக்க காட்டுக்கு போறீங்களா? உங்க பயணத்துல நானும் பங்கு பெறலாமாடா? அச்சோ அனுப்பிச்சு விட்டுக்காரு. உங்களுக்கு ஏன் சிரமம்? நாங்க பாத்துக்கிறோம். நானும் வர்றேன்டா. விட்டுக்காரு. அண்ணிட்டு ஒரு வார்த்தை. வண்டி நிறுத்துப்பா. என்னப்பா வாயா. வரேன். என்னப்பா அருவிக்கு போறேன்ட்டு இங்கேயே இறங்கிட்ட? ஒன்றும் இல்லை, இந்த 50,000க்கு சாப்பிட்றதுக்கு வாங்கிங்க. அப்படியா? என்ன ஏதோ குழந்தை அளவு சத்தம் கேக்குது? நான் தான். ஏன்பா? அது ஒன்றும் இல்ல. அந்த சொட்டத்தலை பேரு என்ன? உத்தம. அந்த உத்தம மாநாட மயிலாட கூட்டு போவதெல்லாம் சிங்கிள் டீ வாங்கி தந்தது இல்ல. ஆனா நீ சிங்கிள் பைசா மீறாம எங்களுக்கு வாங்கி தரியே. நீ சிங்கிள் தலைவன். இன்னிலிருந்து எங்களுக்கு நீ புது தலைவன். புது தலைவா, புது தலைவா, புது தலைவா. வாங்க வாங்க. என்ன சாப்பிடுறீங்க? டீயா காஃபியா? சாப்பிடுறது ஒண்ணு வேணாம். மொத்தமா பார்சல். பார்சலா? எனக்கு முறுக்கு வேணும். இந்த எனக்கு அந்த சிப்ஸ் கொடு. எனக்கு பண்ணு எடுக்கிறேன். அவசரப்படாதீங்க. எல்லாத்தையும் எடு. இந்த போறங்க இருங்க. போடு. அது பிரெட். அட அட எடு. இருங்க எடுத்து போறேங்க கொஞ்சம். அப்படியே கிரீம் பிஸ்கட் எடுத்து வை. நீ கொஞ்சம் உதவி பண்ணு. எடுத்து போடு. இந்த சாக்லேட் பேக் எடுப்பா. சாப்பிடா சாப்பிடு. 4 பேக் போடுல. எடுப்பா. அது என்ன மறைச்சு வைக்கிறா? அது எக்ஸ்பிரி ஆனதுங்க. எக்ஸ்பிரேஷனா எஸ்ஏ காசு கேளு. அது ஏன் மறைச்சு வைக்கிறா? அப்புறம் உங்க இஷ்டம். ஏதோ காஸ்ட் ஐட்டம் இருக்குது. இருக்கு. விடு மார்கிட்ட. எடுத்து போடு. சீக்கிரம். மொத்தம் எவ்வளவு ஆச்சு? மொத்தம் 49,600 ரூபா. இந்த அப்படி 4 ரூபா சில்லற இல்லையா? சில்லறைய டிப்ஸா வச்சுக்க. மாப்ள, நாளைக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி போறல. அங்க சூடாயிரல. ஃப்ரிட்ஜ் வாங்கி போயிடலாமா? இது நல்ல ஐடியா. அதெல்லாம் தர முடியாது. ஆட விடுறோம். கார்ல கரண்ட் வேற இல்ல. இது நல்ல ஐடியா. சரி வா. நான் போலாம். ஏய், இதெல்லாம் வண்டியில எங்கடா வைக்க போறீங்க? வழியில வச்சுக்கிறேன் தலைவரே. முன்னாலே காலி விடணும் தலைவரே. புது தலைவா. கவலைப்படாத தலைவா. நான் தொங்கின்னு வரேன். புலிக்க பூட்டா, கோயிலுக்கே கேட்டா, உத்தம ஆளுங்க வர காருக்கே தடையா, அடிச்சு தூக்குங்க தலைவா கேட்டா. ஏய், நிறுத்துடா. தலைவர் பேரை கெடுக்கிற மாதிரி எதுவும் பண்ணாம போய் கையெழுத்த போட்டு வா. எனக்கு போட தெரியாது. நீ வர. என்ன போலீஸ்? உத்தமனோட ஆளுங்க கோயிலுக்கு போறான்னு தெரிஞ்சு கேட்ட லாக் பண்ணிருக்கேன். ஓபன் பண்ணு. உங்களை போல கட்சி ஆளுங்களால தான் உத்தம மாதிரி நல்லவங்களுக்கு கெட்ட பேர் வருது. என்ன நம்ம தலைவர் இவனை கூட நம்ப வச்சிருக்கிறாருன்னு. இவனை மட்டுமா நம்ப வச்சிருக்கான்? ஊரே நம்ப வச்சிருக்கான். யோ, வண்டியில என்ன இருக்குன்னு செக் பண்ணியா? சரிங்க சார். நமக்கே பத்தாது. இவன் தான் எடுத்துட்டு போறான். அப்பா சிப்ஸ்ல நச்சுக்காதப்பா. சார் வண்டிக்குள்ள ஒரே சிப்ஸ் பாக்கெட்டா இருக்கு சார். அனுப்பிடு. கழுத்து போட்டதுல யாரு? போலாம் போ. என்ன மிஸ் கால் கொடுத்தோன்னே தலைவர் கால் பண்ணிட்டாரு. வண்டி நிறுத்துப்பா. ஏன்டா மிஸ் கால் கொடுக்குற? போன்ல பேலன்ஸ் இல்ல, உடனே 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி விடுங்க. ரீசார்ஜ் பண்ற வேலையா என் வேலை? ஏன்டா போகும்போது 50,000 ரூபா வாங்கிட்டு போனீங்க? தலைவரே, அது வழிச்செலவுக்கே பத்தல. என்னது 50,000 ரூபா பத்தலையா? ஆமா, ஒரு 150 ரூபாய்க்கு நெட் பேக் போட்டு விடுங்க. ஏய், இப்போ எதுக்குடா ரீசார்ஜ் பண்ணணும்? தலைவரே, உங்களுக்கு விவரமே பத்தல. ஆப்ஸை யூஸ் பண்ணி ரூபா நோட்டை வச்சாலே தலைவர் எல்லாம் பேசுறாங்க. இந்த பொட்டியை கண்டுபிடிச்சதா என்ன? ஷூடே, இதை பாடுறா. நாம வச்சிருக்கிறதெல்லாம் பொட்டிங்கடா. கனிமூலங்கிறது பூமிக்குள்ள இருக்கிறது. ஆப்ஸ் வழியெல்லாம் இந்த கனிமூலத்தெல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுடா. ஐயோ, இந்த மாதிரி தாண்டா ஆப்ஸ் அது இதுன்னு சொல்லி ஆப்படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வெட்டியா பேசிக்கிட்டு இருக்கிறத விட்டுவிட்டு சட்டுப்புட்டுன்னு போய் பொட்டியை தேடுற வழியை பாருங்க. நான் ரீசார்ஜ் பண்ணி தொலைக்கிறேன். வை. ஏய், மூலிகை தேடி வரேன்னு தானடா சொன்னீங்க. இங்க வந்து பார்த்தா வேற எதையோ தேடுற மாதிரி தெரியுது.
மூலிகையா? என்ன மூலிகை? என்ன மூலிகையா? ஆமா. என்னடா இவன் இப்படி கேட்கான்? அதான்டா மூலிகை குழந்தை அப்படின்னு ஏதோ சொன்னீங்களே. அஞ்சு வீட்டுக்காரு இதுக்கெல்லாம் போய் மூலிகை இருக்குன்னு சொன்னா நம்பிடுறதா? அதுக்கெல்லாம் நல்ல டாக்டரா பார்க்கணும். அஞ்சு வீட்டுக்கார உங்களுக்கு விவரம் பத்தல. ஆமா. ஏய் விவரம் பத்தாயிரம் தெரியுதுல்ல, அப்புறம் எதுல என்ன கூட்டிய? அதுக்கு தான். ஏய் எங்களுக்கு பொழுது போகணும்ல, அதான். ஏன்னா பொழுது போறதுக்கு நான் என்ன ஃபிகரா? என்ன கூட்டு வந்திருக்கீங்க? வெக்கமே இல்லடா உங்களுக்கு? ஏண்டா உங்களை மாதிரி நான் வெட்டி போய் கிடையாடா. 5 வீடு வாடகை வெயிட்டிங், என்னுடைய அன்னலட்சுமி வெயிட்டிங்டா. வீட்டுக்கு போடுடா. ஓ யார் வேணானுங்க? நீ வேற. டேய் மாப்பிள்ள நீ வா போலாம். நானாடா போக மாட்டேன்னு சொன்னேன். வழி தெரியாதுடா. நீ வெயிட்டிங் லிஸ்ட் தான். வா பண்ணு. ஏய் ராஜா, டேய் டேய் டேய். இது யாரு? ஹலோ அஞ்சு வீட்டுக்காரர் எங்க இருக்கீங்க? எங்க இருக்குன்னு எனக்கே தெரியலையே. என்ன விஷயம்பா? இல்ல 2 மாசம் வாடகை ரெடியா இருக்கு, வந்தீங்கன்னா உடனே வாங்கிட்டு போலாம். அப்படியா? இப்போ நிலைமை சரியில்லை, நீ பத்திரமா வச்சுக்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். வந்தீங்கன்னா உங்க வரவுல வரும், இல்லனா என் செலவுல வரும். இவ்வளவு ஸ்ட்ரிக்டாவா பேசுவோம் ஒரு அவசரம் இருக்கு. அதான் தெரியாது. ஒயின் ஷாப்ல ஆகிற செலவெல்லாம் நாம முடிவு பண்றது இல்ல, அது உள்ள போற சரக்கு முடிவு பண்றது. அப்படிலாம் சொல்லாத ராஜா. கட்டாய் போச்சு. என்ன டாஸ்மார்க் டச் பண்ணி வச்சுட்டான்? ஐயோ வாடகை கேட்டு போகும்போதெல்லாம் தரல, இப்ப சிச்சுவேஷன் தெரியாத நேரத்துல வந்து தர்றேங்க. நான் என்ன பண்ண? டேய் கருப்பு, 2 மாசம் வாடகைடா. வீட்டுக்கு போற வழியே சொல்லுங்கடா. இந்த காட்டுல புலி சிங்கலாம் வரும், ரொம்ப டேஞ்சரான ஏரியான்னு பேசிக்கிறாங்க. சீக்கிரம் வந்துரு. புலி சிங்கமா? டேய் என்னடா சொல்றீங்க? யானை போட்ட சாணியை பார்த்தேன். யானை போட்ட சாணியா? ஐயோ காலுக்கு கீழே கிடக்குது. அன்னலட்சுமி அண்ணி அனாதை ஆகணும்னா அங்கேயே இரு. எது அன்னலட்சுமி அனாதையா? டேய் நானும் வரேன். டேய் நானும் வரேன். மாப்பிள்ள அறிவில நில்லுங்கடா. டேய் விராட்டு, டேய் பாண்டி, டேய் சும்மா தங்கா, சத்தம் போட்டு கம்முனு வாங்க. ஐயா ராசா நில்லுங்கடா. டேய் ஐயாப்பா ஐயா, டேய் எனக்கு மூலிகை கூட வேண்டாம்டா. எங்க போறீங்கன்னு சொல்லுங்க, அப்படியே ஃபாலோ பண்றடா. அருவிக்கு போறோம். அட அறிவு கட்ட பையலியா? குளிக்கிறதா வீட்டுல குளிக்க வேண்டியதா? அருவிக்காண்டா வந்தீங்க? அட லூசு. அருவி பக்கத்துல உத்தமனோட பிளாக் பண்ணி 100 கோடி இருக்கு, அதை தேடி எடுக்க போறோம். ஏண்டா அறிவு கெட்டவன, எவனோ ஒரு அறிவு கெட்டவன் சொன்னாங்கிறதுக்காக அருவியில 100 கோடி வருங்கிறிய? அருவியில தண்ணி தானே வரும், அறிவு குழந்தைகளா? அதுவும் இல்லாம அருவி இங்கதான் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? வீட்டுக்காரே இப்படி வாங்க, நல்லா காது கொடுத்து கேளுங்க. காதை கொடுத்தா நான் எப்படிடா கேட்க முடியும்? காமெடி. ஆமா, அருவியில தண்ணி கொட்டுற சவுண்ட் கேக்குதா? அதை வச்சுதான் போயிட்டு இருக்கோம். அருவி இங்கதான் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? சரி போங்க போங்க. என்னடா இது? டேய் அருவிக்கு போற வழியில கேட்ட போட்டு வச்சிருக்கானுங்க, பிச்சை எறிங்கடா. ஓகே புது தலைவா. ஏய் கல்ல தோறா. ஒரு கோடி. தூக்குடா. ஓடுறே இந்த பக்கம். யாரும் எடுக்கல. இங்கர்ல ராணி. அங்க பாருங்க. வாங்க ஐயா, கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. சாமி கும்பிட்டுக்கிறேன். ஆயுஷ்மான் பவ. இவரே எங்க முதலாளி. வாங்க உள்ள வாங்க சாமி. வாங்க உள்ள வாங்க. சொல்லுங்கடா, என்னாச்சு? தலைவரே, உத்தம வீட்டுக்கு ஏதோ பெரிய சாமியார் வந்திருக்கார் தலைவரே. அவன் காலை விழுறத பார்த்தா அடுத்த முறை எம்பி ஆகிறதுக்காக ஏதோ பெரிய யாகம் பூஜைன்னு பண்ணுவான் போல இருக்கு தலைவரே. அப்போ ஒன்று பண்ணுங்க, அந்த சாமியார் பூஜையை முடிச்சுட்டு வெளில வந்து அவரை தூக்கிட்டு வந்துருங்க. அவர் உத்தமபுத்திரனுக்கு என்ன யாகம் பண்ணாரோ அதுக்கு எதிராக நானும் யாகம் பூஜை பண்ணி பதவி ஏம்ப கொண்டு வரேன். ஓம் ரீம் காளி, காளி மகா காளி, காளி நீலி சூளி. தாயே, பிள்ளைங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லுமா தாயே. காளி பண்ணாரி அம்மா, பொட்டி எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லம்மா. உங்க ஆளுங்க 5 பேர் இருக்காங்களா? ஆமா சாமி. இவனே காணுமே, அந்த பக்கம் போய் தேடும். காளி. டேய் மொட்டை குரங்கு. எது மொட்டை குரங்கா? என்னையா
ஏய் யாரா நீங்களா கேக்குறேன்ல 5 வீட்டுக்காரரு. வீராட்டு. நான் கருப்பு. நான் உறுப்பு. நீ சிவப்பு. ஐயோ. ஆமா நீங்களே யாரு? நான் மாவட்ட செயலாளர். நான் தமிழ்நாட்டுக்கே கவுன்சிலரு. அடுத்த எம்எல்ஏ. நான் 145வது வார்டு செயலாளரு. அந்த சந்துல ஒரு ஜந்து ஒளிஞ்சுது, அது யாரு? அந்த ஜந்து இதுவா பாரு. நான் மொட்டை செயலாளர். அரசியல்வாதில இங்க என்ன பண்றீங்க? அது எங்க தலைவரு, அவர் பேரு என்ன? உத்தம. அவர் இங்க பெட்டியை மறைச்சு வச்சுட்டு சொன்னாரு, அதை கண்டுபிடிக்க நாங்க வந்தோம். ஓ, நீங்களும் அதுக்கு வந்தீங்களா? ஏய், அப்ப 100 கோடின்னு சொன்னதெல்லாம் உண்மைதானா? ஆமா சொன்னோம்ல, உண்மைதான். 100 கோடி உண்மைதான். அப்ப 2 குரூப்பும் பணத்தை தேடி தான் வந்திருக்கோமா? ஆமா. ஆளுக்கு ஒரு பக்கம் தேடுவோம், கிடைச்சா பாதி பாதி எடுத்துக்கலாம். டீலா? டீல் ஓகே. காட்டுக்குள்ள இருக்காங்களா? ஆமா சாமி. ஹாய் பார்ட்னர்ஸ். மேற்கு திசையில இருக்காங்களா? போன போடு. என்னடா சும்மா கிட்ட போடுற? அதான் டீல் போட்டாச்சுடா. இவன் எல்லாமே பாதி பாதி தான். ஐயோ அண்ணா போன் ஆஃப் பண்ணுங்க. ரிங் டோன் கேட்டாலே பாண்டி கலர்ச்சி. டேய் பொட்டி கிடைச்சிருச்சுடா. என்ன கட் பண்ணிட்டான்? ஏய் பொட்டி கிடைச்சிருச்சு. பொட்டியில இருக்கிற நாங்களே பிரிச்சு எடுத்துக்கிறோம். நீங்க கிளம்புங்க. டீல் கேன்சல். கிடைச்சிருச்சா? ஏன் சுத்து? ஏன்டா சித்தப்புங்க? அதான் மாவட்டம் சொன்னாரே, டீல் கேன்சல். காது கேட்கல செவுடா. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கேன்சல் பண்ணா சிப்ஸாக நிமிஷத்துக்கு வந்துருக்குமே. டேய் யாரை கிட்டயா கேன்சல் பண்ணியா? யாரை கேட்க? ஏய் என்ன? அதான் எங்களுக்கு எதுவும் வேணாம்னு சொல்லிட்டோம்ல, ஏன் கோவப்படுறீங்க? நாங்க குளிச்சுட்டு கிளம்புறோம். நீங்க அடிச்சுட்டு கிளம்பு, நாங்க குளிச்சுட்டு கிளம்பிடுறோம். இந்த பக்கம் யாரும் வரக்கூடாது. யார் தலைவரே? சொட்ட தலைவர். சொல்லுங்க தலைவரா. ஏன்டா கட் பண்ண? நீங்க தானே தலைவரை பொட்டி கிடைச்சிருச்சுன்னு சொன்னீங்க. டேய் இங்க குடும்பசாமி வந்து பூசை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் குறி பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. கண்டிப்பா பொட்டி கிடைச்சிரும்ன்ற அர்த்தத்துல சொன்னடா. இப்ப சாமி சொல்றத கேட்டு கேட்டு அந்த திசையில போனீங்கன்னா நம்ம பொட்டி எல்லாம் நிச்சயமா கிடைச்சிரும். அப்படியே லைன்ல இரு. சரிங்க தலைவரா. அவங்களுக்கு மேற்கு பக்கமா ஒரு பெரிய மரம் இருக்கு, பார்க்க சொல்லு. பெரிய மரம் இருக்கா பாரு. இருக்கு தலைவரா. இருக்கா சாமி? அங்க போ சொல்லு. போடா. வந்துட்டேன் தலைவரா. கொஞ்ச தூரத்துல ஒரு வட்ட வடிவ பாறை இருக்கு, அங்க போ சொல்லு. நீங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டோம். அவங்க இருக்கிறதுக்கு வலது பக்கமா ஒத்தேடி பாதை மாதிரி ஒரு வழி தெரியும், பார்க்க சொல்லு. வலது பக்கம் பாதை இருக்கான்னு பாரு. வலது பக்கம் ஏதோ பாதை இருக்கான் பாருங்கடா. பாதையெல்லாம் ஒண்ணும் இல்ல தலைவரே. பாதையெல்லாம் இல்லைன்னு சொல்லுங்க. என்னோட வலதுக்கு ஒண்ணும் இல்ல தலைவரே. என்னோட வலது பக்கம் ஒண்ணும் இல்ல தலைவரே. யாருடைய வலதுக்கும் பாதை இல்ல. இல்லையா சாமி? நல்லா பார்க்க சொல்லு. நல்லா பாருடா. நல்லா பாருங்கடா. புது தலைவரா, என் வலது பக்கம் பாதை இருக்கு தலைவரே. ஏன்டா சொன்ன? உன்னோட வலது பக்கம் ஒத்தேடி பாதை இருக்கான் தலைவரே. அப்ப அதான்டா, அதுல போங்க. அதை நோக்கி முன்னாடி போனா தண்ணி போன பாதை தெரியும். 200 அடி நடந்து போனா வெள்ளையா ஒண்ணு தெரியும். அதுலதான் பொட்டி இருக்கு. கேட்டியாடா? அதுலதான் பொட்டி இருக்கான். 200 அடி தூரத்தை பொட்டி இருக்கா? 200 அடி தூரத்துலயா? ஆமாண்டா. லெஃப்டா ரைட்டா? தலைவரே லெஃப்டா ரைட்டா? ரைட்டாண்டா. ரைட்டா? வாங்கடா. போயிட்டு இருக்கு தலைவரே. 1 2 3 4 5 6 7 8 10 11 12 108 ஓம் காளி நீலி. 195 196 197 198 199 200. தலைவரே வந்துட்டேன் தலைவரே. தலைவரே அந்த சாமியாரு அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில நம்ம கார் நிறுத்தின இடத்துக்கே திரும்பி வர வச்சுட்டான். அவன் சரியான போலி சாமியாரா இருப்பான் போல இருக்கு. ஒழுங்கா நாங்களே தேடி இருந்தா இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்போம் தலைவரே. டேய் குடும்பசாமி நிறுத்துறா. யார பார்த்து மரியாதை இல்லாம பேசுற? எனக்குள்ள 5 தெய்வம் குடி இருக்கு. வாடகை எவ்வளவு? கிண்டல் பண்ணாத. உனக்குள்ள 5 தெய்வம் குடி இருக்கா? இப்போ உன்னை விடுற ஒரு அறையில 5 தெய்வம் அது கோயிலுக்கு போய் செட்டில் ஆக போகுது பாரு. டேய் கோவாலு,
என்னடா இது என்ன வேஷம் போட சொல்லி இப்படி மாட்டி விட்டியடா நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணேன் கோபால் சொல்லி கெட்ட போட்டு வந்தானா என்னடா இது இவன் வாழ ஐயா அது வந்து ஓஹோ கதை அப்படி போகுதா இரு முதல்ல ஒன்ன பொழந்துட்டு அதுக்கப்புறம் இந்த கள்ளசாமியை தூக்கி போட்டு மிதிக்கிறேன். இவனை கொண்டு போய் அந்த ரூம்ல வச்சாட இவனுக்கு என்கொயரி இருக்கு விசாரிச்சுட்டு வரேன் வா வேணாமா பூஜைக்கு ஐயா காலை மாலை போட்டு பண்ணிக்கிறேன் வா வேணாமா என்ன விட்டுருமா எங்கிட்ட வந்து ஆட்டையை போடுறதுக்கு ஐடியா பண்ணுங்க 50,000 ரூபாயா இரு அவனை போய் ஓடிட்டு ஏன்டா ஆளாளுக்கு ஏமாத்த வேலை பூஜைடா சாமி எங்கடா அவன் டீ ஷாப்ல போயிருக்கான் வருவான் ஏண்டி அறிவு இருக்கா உனக்கு ஒருத்தனை ரூம்ல போட்டு அடைச்சினா பின்னாடி கதவு திறந்துருக்கான்னு பார்க்காம அப்படியே விட்டு வந்துருவியா உன்னையெல்லாம் நம்பி ஹலோ இப்ப என்ன பண்றது மறுபடியும் அறிவிக்க போயிட்டானுங்கடா டேய் அந்த ஆளு மறுபடியும் அறிவிக்க போய் தட சொல்றான்டா வாங்கடா புது தலைவரே ஏன்பா என்னால வர முடியாது நீங்க எல்லாம் போய் தேடுங்க ஏன் எனக்கு பிபி சுகர் ஆஸ்மா இருமுலு இல்லாது வேதே இல்ல அப்ப பணம் வேணாமா உனக்கு பணம் காவி வேட்டி கட்டினதுக்கு அப்புறம் தான் எந்த அரசியலுக்கும் மொல்ல மாதிரி முடிச்ச வைக்கின்னு தெரியுது நான் தான் உண்மை சொல்லிட்டேன் நீ எதுக்கு என்ன பிடிக்கிறீங்க கார் இருக்கு சாமி நான் வேணா திரும்ப வீட்டுக்குள்ள போயிட்டுமா எதிர்கட்சி தலைவர் சங்கையாளுங்க தூக்குங்கடா தூக்குங்க ஆளுங்கட்சி அடியே தாங்க முடியல இதுல எதிர்கட்சி அடியே வேற தாங்க